ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ வந்து ஓப்பன் பண்ணி இதை வந்து என்னாச்சுன்னு நம்ம பார்க்கலாம். சின்ன விஷயம்னா நம்மளே ரெடி பண்ணிடலாம். இதுதான் என்னோட வந்து ஆடியோ ரிசீவர். ஸோ இது வந்து ஓல்டு மாடல் டைப் இது. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2016 நான் வாங்கியிருப்பேன். 15 to 16 இருக்கும். அலிஎக்ஸ்பிரஸில் வாங்கினது. இது வந்து திடீர்னு ஒர்க் ஆகலை. ரொம்ப நாள் நல்லா இருந்துச்சு, திடீர்னு ஒர்க் ஆகலை. ஸோ வந்து இதை ஓப்பன் பண்ணி இதை என்னாச்சுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் காட்டுறேன் இது வந்து என்னாச்சுன்ட்டுன்னு. ஸோ ஆன் பண்ணதுக்கு ஆன் ஆகலை. இப்போ வந்து சார்ஜ் போட்டு பார்க்குறேன் நான். ஸோ சார்ஜ் லைட் மட்டும் எரியுது, ஆனால் ஒர்க் ஆகலை. ஏன்னா இது ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு. இது ஒருவேளை பேட்ரி போயிருக்கலாம். ஏன்னா ஐசி நல்லா இருக்குது, அதனால தான் லைட் எரிஞ்சிருக்கு. ஸோ பேட்ரி தான் போயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நம்ம இது வந்து பேட்ரி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கார்டு எதனா எடுத்து அந்த கேப்பில் விட்டு கொஞ்சம் வெளியே எடுத்திங்கன்னா லைட்டாக வெளியே வரும். ஏன்னா இதில் ஸ்க்ரூ எதுவுமே இல்லை. ஸோ இப்படி தான் கழட்டணும். எப்படி வந்து நம்ம ஃபோன் டிஸ்பிளே கழட்டுறோமோ அந்த மாதிரி தான் இது. லைட்டாக அந்த கேப்பில் விட்டு கொஞ்சம் நீக்கினிங்கன்னா கொஞ்சம் மேலே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த டூல் போட்டு லைட்டாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்லேட் பின் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறேன். நான் இது வெளியே எடுத்துட்டோம். ஸோ இதில் எந்த ஒரு ஸ்க்ரூவும் இல்லை இந்த மாடலில். ஸோ அழுத்தி பார்க்குறேன் நான், ஆனால் ஆன் ஆகலை. இதுக்கப்புறம் பின்னாடி தட்டுறேன் நான். ஏன்னா அப்போ தான் அது வந்து வெளியே வரணும். ஏன்னா ஸ்க்ரூ இல்லை, அதுக்காக இப்படி தான் வரணும். வந்துருச்சு. ஓகே, இதுதான் இந்த மாடுவல் ஃபுல்லாக. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஓல்டு மாடல் இது. அதாவது 2016 மாடல்னு நினைக்கிறேன். ஸோ அப்போல்லாம் வந்து நெக் பேண்ட் கிடையாது, ஆனால் அந்த எல்ஜி டோன் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. இது கொஞ்சம் ரேட் கம்மியாக, நான் வேறு அலிஎக்ஸ்பிரஸில் இது வந்து வாங்கினேன். அதனால் எனக்கு கொஞ்சம் இது வந்து கம்மியாகவும் கிடச்சிது, நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது. ஓகே, இப்போ வந்து நான் சார்ஜ் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஒர்க் ஆகலை. அந்த மைனஸ் லீட் மட்டும் விட்டுருக்கு, தெரியுதா உங்களுக்கு அது? ஸோ இதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பேட்ரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இதை சால்ட்ரிங் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன். ஏன்னா இதில் கொஞ்சம் எனக்கு இந்த ஜாக் சொருகும் போது ஆஃப் ஆகிற ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஸோ க்ளீன் பண்ணால் இந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. ஸோ அதுக்காக நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் ரஸ்ட்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணல, நீங்கள் ஐபி கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ மைனஸ் லீடு வந்து இல்லாதனால நான் வந்து அப்படியே அதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஏர் ட்ரையர் போட்டு காய வச்சுட்டு அப்புறம் நான் சால்ட்ரிங் பண்ணுறேன் இதை. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல வச்சு சால்ட்ரிங் பண்ணிவிடுங்க. நான் சால்ட்ரிங் பண்ணேன். ஸோ நிற்கலை. அதுக்கப்புறம் நான் கேமராவை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் ப்ராப்பராக சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வச்சேன் நான். ஏன்னா அது கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால அது ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ கேமராவில் பார்த்துட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்போ தான் சென்டரில் வைக்க முடியும். அதனால் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு கேமரா ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் சால்ட்ரிங் வச்சுட்டு உங்களுக்கு காட்டினேன் அது. இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்களாக கூட உங்களோட டிவைஸை நீங்களாகவே செக் பண்ணலாம். இதுக்காக உங்களோட ப்ளூடூத் டிவைஸை வந்து நீங்கள் தூக்கி போடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒர்க் ஆகுது, எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. சார்ஜ் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆஃப் ஆகுது. ஸோ நல்லா தான் ஒர்க் ஆகுது. சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெட் லைட் எரியுது, ப்ளூ ஓகே ஒர்க் ஆகுது. நான் வந்து இதை சார்ஜ் பண்ணிட்டேன் நான் இதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமேட்டு திடீர்னு ஒரு நாள் எடுத்து யூஸ் பண்ணும்போது தான் ஒர்க் ஆகலை. அதனால் பேட்ரி ஃபுல்லே இருக்குது. அலிஎக்ஸ்பிரஸில் வாங்கினது இது நான். அதில் நான் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்லேருந்தே. இப்போ வரைக்கும் அதில் ப்ராடக்ட்ஸ் இது கொஞ்சம் இருக்குது. இப்போ தான் அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதோடைய கேசிங்கில் நம்ம போட்டுடலாம் அதோட பாக்ஸ்லேயே. இது பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா வந்து இந்த கிளிப்லாம் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஏன்னா இதோட கிளிப்பு வந்தது வந்து உடஞ்சி போச்சு. இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். கரெக்டாக அதோட இடத்துல வச்சு நம்ம வந்து உள்ளே போட்டுட்டு ஒரு ஆன் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதான்ட்டுன்னு. ஓகே, கரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ்மெண்ட் பண்ணி கரெக்டாக இல்லை, அதனால எடுத்துகிட்டு போடுறேன் நான். ப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணி அதை வச்சுருங்க உள்ளே, அப்படின்னா டிஸ்டர்பாக இருக்கும் உள்ளே.
மைக்கு கரெக்டாக அந்த இடத்துலையும். ஓகே, வச்சுட்டு நம்ம கேஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா என்னோடய டிவைஸ் நான் வைக்கிறேன். ஓகே ஓகே, பேர் பண்ணி பார்த்துக்கிறேன் ஒர்க் ஆகுதான்ட்டுன்னு. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆர்கானா OS வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து ரெட்மி Y2. ஸோ கஸ்டம் ரோம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் இங்கே கார்டு கொடுக்குறேன், பாருங்கள். நம்ம இது மாதிரி வீடியோலாம் பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் த கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.